நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும், இந்த மாதிரி ஒரு 5 நாள் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. 475 365 அடிச்சு தோப்போன்னு. நீங்க என்ன சொல்றீங்க பிரதம்? கேப்டன் தான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு தோணுது. இல்ல கௌதம் கம்பீர் திணிச்சிருக்காருன்னு சொல்றீங்களா? கேட்சிங் ஹஸ் பீன் வெரி வெரி புவர் பிரதம். எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு மேட்சை பார்த்து 5 கேட்ச் 7 ரன்ஸ் per ஓவரா நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல போடுவீங்க. 5 செஞ்சுரி வந்து ஒரு 7 செஞ்சுரி அடிச்சீங்க. 2 ஃபாஸ்ட் பாலர் வேற செஞ்சுரி அடிச்சாங்க. பேட்டிங்கா, போலிங்கா, ஃபீல்டிங்கா எங்க போச்சு மேட்ச்? நம்பர் 6 to நம்பர் 11 பேட்ஸ்மேன் 16 ரன் தான் அடிச்சாங்க. 16. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல்வெல் பிரேத்தம். நான் நல்லா தான் இருக்கேன், பட் மனசளவுல அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னோம் பிரேத்தம். ஒரு சம்மர் டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் பார்க்க கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இங்கிலாந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் நான் பார்த்தது ரீசென்ட் டைம்ஸ்ல. ஆனா ரிசல்ட் இந்தியா பக்கம் போலையே பிரேத்தம். எனக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ பேச போறோம். பட் ஸ்ட்ரெயிட்டாவே பிரேத்தம், ஒரு மேட்சின் திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும், இந்த மாதிரி ஒரு 5 நாள் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? பத்ரி, நம்ம ப்ரீவியூல பேசணும். நான் சொன்னேன் இங்கிலாந்து ஃபிளாட் ட்ராக்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்களும் அதான் சொன்னீங்க, கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக கொடுப்பாங்க. நான் சொன்னேன் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல தான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் அதுதான் கொடுத்தாங்க. ஆனா நான் கனவுல கூட எதிர்பார்க்கல 475 365 அடிச்சு தோப்போன்னு. இப்ப நீங்க 100 ஆல் அவுட் அந்த மாதிரி ஆயிட்டு ஒரு மேட்ச் தோத்தா பரவாயில்ல, இது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு அன்வான்ட் ரெக்கார்டு, 5 செஞ்சுரி ஒரு டீம் அடிச்சு தோத்ததே கிடையாது ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல. அதை நம்ம செஞ்சுட்டோம். எங்க பத்திரி டர்னிங் பாயிண்ட்? எனக்கு அதுதான் தெரிஞ்சாகணும். வேர் வாஸ் த டர்னிங் பாயிண்ட்? எனக்கு கரெக்டா சொன்னீங்க. ஒரு 5 செஞ்சுரி அடிச்சு ஒருத்தர் தோத்தது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. 5 செஞ்சுரி வந்து ஒரு 7 செஞ்சுரி அடிச்சீங்க. 2 ஃபாஸ்ட் பாலர் வேற செஞ்சுரி அடிச்சாங்க. அதை நீங்க ஆட் பண்ணிக்கணும். சோ அது 2 செஞ்சுரி கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க 2 செஞ்சுரி கொடுத்ததுல மேட்சின் திருப்பு முனை எங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு கொலாப்ஸ் ஆச்சு பிரேத்தம். நீங்க ஒரு 2வது நாள்ல போறீங்க, 300 சொச்ச ரன் 3 விக்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா 550ல இருந்து 600 ரன் மினிமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல 550ல இருந்து 600 ரன் அடிக்கல அப்படிங்கும் போது 6 to 11, அதாவது 6 to 11 நம்பர் 6 to நம்பர் 11 பேட்ஸ்மேன் 16 ரன் தான் அடிச்சாங்க. 16. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 550 ரன் அடிச்சீங்கன்னா மேட்சை தோக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 370 கடைசியில அடிக்க வேண்டியது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு 470 ஒரு 500 இருந்ததுன்னா எங்க இங்கிலாந்து போக முடியுமா? மேட்சுக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் டிரா மஸ்டர் பண்ணிக்கலாம். இதர் இந்தியா வின் ஆர் டிரா. இது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். பட் அங்கதான் மேட்ச் திரும்பிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 470லயே இது 500 கூட அடிக்கல அப்படிங்கும் போது இங்கிலாந்து கேமுக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு கதவை திறந்து விட்டாங்க. அவங்க கிளீனா கேமுக்குள்ள வந்துட்டாங்க. கம்ப்ளீட்லி அக்ரி பத்தி 430 for 3ல இருந்து நீங்க வந்து தட்டு தடி மாதிரி 575 ரன் அடிச்சிருந்தா கூட இது டெஃபினட் ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா டிரா ஆகுது ஆயிருக்கும். அது ஒரு டர்னிங் பாயிண்ட். 2வது டர்னிங் பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 மேஜர் டர்னிங் பாயிண்ட்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு என்னமோ புவர் ஃபீல்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் கேட்சிங் ஹஸ் பீன் வெரி வெரி புவர் பிரேதம். 5 கேட்ச்ல எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு மேட்சை பார்த்து 5 கேட்ச் தோணுது. மேபி இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். இந்த 5 கேட்ச்ல 3-4 கேட்ச் சிக்டர் ரெகுலேஷன் கேட்ச். இங்கிலாந்துல கேட்சிங் ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்க ஒரு ஹை குவாலிட்டி சைட். இவங்களுக்கு வந்து நீங்க கேட்சஸ் விட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இவங்க டெஃபினட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் போர் மேட்ச் இன் கேட்சிங், கிரேட் மேட்ச் இன் பேட்டிங், பட் போர் மேட்ச் இன் கேட்சிங். அது ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜடேஜா அவ்வளவு சேஃப் ஃபீல்டர், அவரும் நூட்டார் பத்ரி. நான் நினைக்கிறேன் அந்த கேட்சிங் பிளஸ் அந்த பும்ராவை நம்ம குறைய சொல்ல முடியாது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு நோ பால் போட்டார். ஹாரி ப்ரூக் 0, ஹாரி ப்ரூக் 99 ரன் அடிச்சாரு. ஐ திங்க் இதுதான் எனக்கு தெரிஞ்ச 2 பிகெஸ்ட் டர்னிங் பாயிண்ட்ஸ். இந்தியாவோட கொலாப்ஸ் மற்றும் இந்த ஃபீல்டிங் அண்ட் அந்த நோ பால். அந்த எக்ஸ்ட்ரா 100 ரன் 150 ரன் நம்ம பேசணுமே, அது அங்க நீங்க அடிக்கலன்னா கூட இந்த கேட்சிங் அண்ட் நோ பால்னா உங்களுக்கு அந்த லீடு ஜாஸ்தியா இருக்கும். ஜெயிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது நான் வரேன். இந்தியா, நீங்க 2-2 சொன்னீங்க, நான் 3-1 இங்கிலாந்து சொன்னேன். அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நான் எங்க இருந்து சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த போலிங்க வச்சுன்னு நீங்க வந்து டிஸ்மிஸ் எந்த டீமையும் அவுட் ஆக்க முடியாது. ஜிம்பாப்வே கூட நீங்க அவுட் ஆக்க முடியாது. உங்க கருத்து? ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 போலர் 2.5 போலர்ஸோட இந்த மேட்ச் ஆடிருக்காங்க. இதுதான் உண்மை.
பும்ரா அப்கோர்ஸ் அவர் வந்து பும்ரா வேர்ஸ், அதாவது வேற ஒரு உலகத்துல போடுற மாதிரி இருக்கு. அவர் போடும்போது பறக விடுறாரு. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 bowler, அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். சாமா இல்ல, வேற லெவல்ல போடுறாரு. முகமது சிராஜ் ஓரளவுக்கு கேம் அவரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஜடேஜா எஸ், அவர் இருக்காரு, அவரோட வேலையை பண்ணாரு, கண்டிஷன்ஸ் அவருக்கு ஃபேவரபிள். மீதி 2 பேர் இருக்காங்க, பிரசித் கிருஷ்ணா, ஷார்துல் தாக்கூர். ஏங்க பிரசித் கிருஷ்ணா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் பிரீதம், 7 runs per ஓவரா நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல போடுவீங்க? செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 runs per ஓவர்ல போடுறாருங்க. எப்படிங்க நீங்க கேமை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது ஒரு ரெக்கார்டு. 6 wickets எடுத்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் bowler இன் டெஸ்ட் ஹிஸ்டரின்னு அது ஒரு 2வது ரெக்கார்டு வாங்கியிருக்கோம். அது நான் சர்ப்ரைஸ் இல்ல. பிரசித் கிருஷ்ணா வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யோசிக்கணும். எனக்கு தெரியல சுப்மன் கில் மேபி அவர் ஏன் பேக் பண்றாரு, குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு கனெக்ட் இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலி ஆனஸ்டா அவர் ஏன் விளையாடுறாரு. பட் ஐ டோன்ட் சி பிரசித் கிருஷ்ணா ஆஸ் அ போலர் இன் த ரெஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா கேம் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பிரேத்தம் அவர் லென்த் பிடிப்பாருன்னு பார்த்தோம். 5 நாள் ஆச்சு, அவரால் பிடிக்கவே முடியல. சரி எக்கானமிக்கலாவது போடுங்கன்னு பாக்குறேன், அது கூட முடியல. 7 runsல போடுறாருன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நீங்க வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு ஷார்துல் தாக்கூர் நான் ஒன்ஸ் அகெயின் மெயின்டைன் பண்றேன் அட் நம்பர் 8. அவரை விளையாடுறது எனக்கு ஈடுபாடு இல்லைங்க. இதுல 5 bowler வச்சு போங்கன்ற நானு என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்றேன் பிரதம். ஒரு bowler who takes 2 wickets is much more valuable than a lower order batsman contributing 50 runs. ஏன்னா அந்த குரூஷியல் டைத்துல நீங்க 2 wicket பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். இவர் பேட்டிங் ஆடுவாருங்கிறதுக்காக நம்ம ரைட்ல வச்சிருக்காங்க. அங்க போலிங் எக்ஸ்போஸ் ஆகுது. ஒரு மெயின் bowler ஆடுங்க, குல்தீப் ஆடுங்க. இல்ல இதை பத்தி நம்ம அடுத்த மேட்ச்ல பேசுவோம் 11 காம்பினேஷன். பட் ஐ ஃபீல் ஷார்துல் தாக்கூர் they are not playing the right combination, especially in bowling. இதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்ததுன்னு நினைக்கிறேன் பிரதம். 100% பதில் 350 for 6 உங்களுக்கு ஒரு குல்தீப் மாதிரி. ஏன்னா பும்ரா ஒரு எக்ஸ்பேக்டர், குல்தீப் ஒரு எக்ஸ்பேக்டர், மறக்காதீங்க. 350 for 6 டெய்ல எடுக்கிறது குல்தீப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஒரு அங்க கூட நீங்க ஒரு 80-90 லீடு தேய்ச்சிருக்கலாம். இன்னொரு எக்ஸ்பேக்டர் போலர் தான். அந்த 20 ரன்ஸுக்காக வந்து நீங்க 2-3 wickets சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. எனக்கு அந்த கான்செப்ட் சத்தியமா புரியல. எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் இப்போ ரொம்ப ஈஸி, இப்போ யாரையும் பிளேம் பண்றதுக்கு இல்ல பதில், பட் அப்ஜெக்டிவா நம்ம பார்க்கணும். பேட்டிங்கா, போலிங்கா, ஃபீல்டிங்கா, எங்க போச்சு மேட்ச்? ஐ திங்க் நான் இன்னும் கூட நான் சொல்றேன் பிரேதம், பேட்டிங்க ரொம்ப பிளேம் பண்ண மாட்டேன் பிரேதம். See, all said and done, yes, we expected 550, 600, but still 471 is a good score. Let's be honest. 3 batsmen got 100. Yes, there was a collapse. That was a big turning point. But if you see net result, 470 is a big score. And same thing, 370 in the last day, it is pretty high task. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினட்டா போலிங் அண்ட் ஃபீல்டிங் இது 2 பெரிய பெரிய கேள்விக்குறிகள். அந்த இடத்துல டெஃபினட்டா சில மாற்றங்கள் தேவை. அண்ட் இந்தியா ஹேவ் டு பக் அப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபைனல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய லீட் பண்றீங்க, ரஞ்சி டிராஃபில நிறைய லீட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு டீம், ஒரு கோச் வந்து இதுதான் 11 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் நீங்க ஒரு 11 பிக் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஸ் இருக்கு, டவுட்டே இல்லை. டெஃபினட்டா ஐ திங்க் கேப்டனுக்கு எப்போதுமே அந்த ஒரு இது கொடுக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா லீவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் தானே ஒரு போலரை ஹேண்டில் பண்ணும். கரெக்டா? ஒரு கோச் நீங்க வந்து இது பிளேயரை விளையாடுன்னு சொல்லிடலாம், பட் போலிங் எந்த டயத்துல எடுத்துட்டு வரணும், எப்போ கொடுக்கணும்ன்றது கேப்டன் இது தானே. ஸோ கேப்டனுக்கு தான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் நான் கொடுப்பேன். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க பிரேதம், இது கேப்டன் தான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு தோணுது. என்ன கௌதம் கம்பீர் திணிச்சிருக்காருன்னு சொல்றீங்களா? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு 11 பிக் பண்ணானா நான் அந்த 5 bowler சான்ஸ் கொடுப்பேன். நீங்க ஷார்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் இன்னிங் வந்து ஜடேஜா கூட சேனா கண்ட்ரில ஃபர்ஸ்ட் போட்டாரு. தாக்கூர் உங்களுக்கு ஒரு ஸ்விங் bowler, ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல கொடுக்கல. நீங்க சன் இருக்கிற போது 50வது ஓவர் கொடுத்தீங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவர் 5 ஓவரோ 6 ஓவரோ போட்டிருக்காரு. சோ தாக்கூரை வந்து திணிச்சிருக்காங்களான்னு தான் எனக்கு ஒரு டவுட். அப்கோர்ஸ் பிகாஸ் கேப்டன் ட்ரஸ்ட் பண்ணி நீ அவரை பிக் பண்ணிருந்தா நீ அவரை போலிங் போட வச்சிருப்ப. எப்படி நீ போட வைக்காம இருந்த? அதுதான் எனக்கு ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ். ஒரு செட்டில்டு காம்பினேஷன் டெஃபினட்டா நான் இந்த 11 அக்ரி பண்ண. ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் குல்தீப். பட் இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த தாக்கூர் மேட்டர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு தட் இது கில்லோட ப்ரிஃபர்ட் 11 எனக்கு ஒரு சந்தேகம். பட் நம்ம அதை டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ப்ரீவியூல. பிகாஸ் எனக்கு இன்னும் ஒரு ஃபைனல் கொஸ்டின், அப்பவே சொல்லிட்டேன் ஃபைனல் கொஸ்டின், இது செகண்ட் ஃபைனல் கொஸ்டின். உங்க மெயின் 4 பேட்ஸ்மேன் செஞ்சுரிஸ் அடிச்சிட்டாங்க. மெயின் 4 பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாங்க. அப்படி நீங்க ஒரு டெஸ்ட் தோத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இது அன்லூசபிள் டெஸ்ட், நீங்க அதை தோத்துட்டீங்க. இங்கேருந்து எப்படி நீங்க மென்டலி how will you pick yourself up for the rest of the series? ஏன்னா இது ஒரு அன்லூசபிள் டெஸ்ட் நீங்க தோத்தாச்சு. அடுத்த 4 டெஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எப்படி உங்க அப்ரோச் இருக்கும்? ரொம்ப ஏர்லி டேஸ் பிரேதம். ஐ திங்க் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் இருக்கு. நல்ல நிறைய எல்லாமே நெகட்டிவ்ஸ் கிடையாது இந்த டெஸ்ட் மேட்ச்ல. நீங்க சொன்ன மாதிரி 4 பேட்ஸ்மேன் அண்டர் வச்சிருக்காங்க டாப்ல.
இட்ஸ் ஆல் குட் சைன்ஸ். கேஎல் ராகுல் ஒரு எக்ஸலன்ட் இன்னிங்ஸ், ரிஷப் பண்ட் பேக் டு பேக் 100s, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 100. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல பாசிட்டிவ். ஸோ நான் பேனிக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். ஓவரால் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. யங் சைடு இந்தியன் டீம், நான் ஆனஸ்டா சொல்லலாம், முதல் நாள் டாஸ் தோற்றதுக்கு அப்புறமா இவங்க கொட்டிக்க போறாங்கன்னு தான் நினைச்சேன். இவங்க நல்லா ஆட்டாங்க, நல்லா எடுத்துட்டு வந்தாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ இட் வாஸ் ஆல் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 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 ஆப்போசிட்டா இருக்கு. எனக்கு பேட்டிங் கவலைக்குரியமா இருந்தது, போலிங் கான்பிடென்டா இருந்தது. இப்போ மாறிடுச்சு அப்படியே. பேட்டிங் கான்பிடென்டா இருக்கு, போலிங் கவலைக்குரியதா இருக்கு. ஸோ போலிங் காம்பினேஷன் என்ன விளையாட போறாங்க, கொஞ்சம் ஷிஃப்ட் இன் மைண்ட் செட் தேவை. 5 bowlers விளையாடுங்க ஆஸ் அ ப்ராசஸ். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இட் மைட் பி எனி ஒன், வில் டிஸ்கஸ் காம்பினேஷன்ஸ் பிஃபோர் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பட் பாசிட்டிவா போங்கன்றா. நம்ம ரேட்ல திருப்பி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரன் அடிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. 200 ஆல் அவுட் ஆனா பரவாயில்ல, நீங்க திருப்பி ஆல் அவுட் எடுக்கலாம். அதுக்கு பவுலர் வேணும். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் ஒரு வெல் ரவுண்டட் போலிங் அட்டாக்கோட இந்தியா போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏர்லி டேஸ் நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். இது என்னோட கருத்து. ஒத்துக்கிற பத்தி நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு, கேப்டன் கூட ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல 20 விக்கெட் எடுக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. ஆனா நீங்க 11 எடுத்தது அது ரிஃப்ளெக்ட் பண்ணல. அதுக்கு தான் நான் இந்த கேள்வியை உங்களை கேட்டேன். பட் எனக்கு இந்த கான்பிடன்ஸ், உங்க அளவு கான்பிடன்ஸ் கிடையாது நான் நினைக்கிறேன் பர்சனலி. இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்க தோத்தீங்கன்னா இங்கேருந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு பிக் யுவர் செல்ஃப் அப் அப்படின்னு. பட் நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் லாங் சீரிஸ், பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இது இந்தியன் போலிங் வர்சஸ் இங்கிலீஷ் பேட்டிங் தான் நினைச்சோம், அதே மாதிரி ஆச்சு. போலிங் டென்ட் ஸ்டாண்ட் அப். என்ன பண்ண போறாங்க சத்தியமா எனக்கு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். பிரேத்தம், லெட்ஸ் கிவ் them a good chance. நம்புங்க, யங்ஸ்டர்ஸ்ல நம்புங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. பத்ரி, ஒரே ஒரு விஷயம், இது யங்ஸ்டர்ஸ் கடை முடியாது. இங்கிலாண்டோட ஆவரேஜ் ஏஜ் 28.5, இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 29.5. சோ இது அவ்வளவு யங் டீம் கிடையாது, மன்னிக்கும். ஒரு 2-3 பிளேயர் ஏஜ தூக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம்ல. பட் ஸ்டில் ஏர்லி டேஸ், பொறுத்து இருந்து பார்ப்போம். பிரீத்தம், தேங்க்யூ பிரீத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த பண்றதுக்கு நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் கைஸ், see you soon, bye.